26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இந்த இஎம்ஐ பிரச்சனை வர்றது வந்து வாஸ்து கோளாறா சார்? டபுள் பெட்ரூம் வாங்குற மனையில 3 பெட்ரூம் வாங்கிடுவாங்க. ஆமா. அளவுக்கு மீறி இது போய் போறது ஃபியூச்சர். அந்த பூமிக்காரகனுக்கு உரிய செவ்வர்லிய வழிபாட நம்ம எடுக்கும் பட்சத்தில் இந்த பிரச்சனையை படிப்படியாக நம்ம கடந்து வரலாம். செவ்வர்லியை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், எங்க வைக்கணும்? தெற்கு மத்திய பாகத்தில் அந்த செவ்வரளி செடியை வைக்கலாம். எனக்கு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கேன், நான் என்ன பண்ணுறதுன்னா உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் வச்சுக்கோங்க. இந்த பூஜை வழிபாடு மட்டும் எவ்ரி அமாவாசை 9 மஞ்சள் மண்ணாகல் விளக்கு கிழக்கு பார்த்த மாதிரி 8 நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். ஒரே ஒரு விளக்கு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலமா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்து கன்சல்டன்ட் அண்ட் வாஸ்து இன்ஜினியர் விநாயகம் சார் தான் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு மேடம். சார், நம்ம கடந்த முறை நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். இந்த முறையும் சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட கேட்க போறேன். நீங்க இன்ஜினியரா நிறைய இடங்கள் போயிருப்பீங்க, நிறைய வீடு பார்த்துருப்பீங்க. இஎம்ஐ எடுத்து வீடு கட்டிடுவாங்க. சில பேருக்கு அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே அந்த இஎம்ஐ அடைக்கிறதுக்கான வழி கிடச்சிரும். ஏன்னா அந்த வீடு அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். சிலருக்கு வந்து இன்னும் கடன் அதிகமாயிட்டே இருக்கும். இது வந்து அந்த வீட்டோட நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இஎம்ஐ பிரச்சனை வர்றது வந்து வாஸ்து கோளாறா சார்? ஒரு காரியத்தில் இறங்கும்போது கல்யாணம் பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணம் கூட இன்னைக்கு ஈஸியாக பண்ணலாம், ஒரு பேக்கேஜ் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் வீடுன்றது இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. அந்த காலத்தில் சொல்லுவோம், ஆணை வந்து அப்படியே நின்று சாப்பிடுவோன்னு சொல்கிற மாதிரி வீடு அப்படியே நிற்காமல் சாப்பிடும். அது அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற மெட்டீரியல் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு எங்கேயோ போயிடுச்சு. வீடு கட்டுறதுலாம் சாதாரண விஷயம். குதிரை கொம்புன்னு சொல்கிற மாதிரி நார்மல் இன்றைக்கி டபுள் பெட்ரூமே கிட்டத்தட்ட கோடி தாண்டிடுச்சு, 1.5 கோடிக்கு மேலே போயிடுச்சு. இது ஒரு சாமானிய மக்களால் இன்றைக்கி வந்து சாத்தியமே இல்லை. ஒரு ஃபாதர் மதர் ஏதாவது ஏர்ன் பண்ணி ஒரு சேவிங்ஸ் மணி வச்சுருக்கணும், இல்லை மாமனார் மாமியார் ஏதாவது வச்சுருந்து அந்த மாதிரி ஒரு மகளுக்கோ மருமகனோ இருந்தால் இவங்களோட சம்பளமோ அதுவும் சேர்ந்த மாதிரி பண்ணால் தான் முடியும். இல்லைன்னா 2 பேரும் வேலை செய்யணும். இது பேசிக்கலி. இது வாஸ்து அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல ஆசைப்படு, பேராசைப்படாது. நம்மளுக்கு என்ன தகுதி, நம்மளால் என்ன லோன் கட்ட முடியும். இன்றைக்கி 1 லட்ச ரூபாய் சம்பாரிச்சிட்டா கூட கிட்டத்தட்ட இவங்க வந்து 90% உங்களுக்கு லோன் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்லாம் வருவாங்க. இவர் சேலரி இதை பண்ண, ஆனால் இவருக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். இன்றைக்கி நார்மல் லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 50,000 ரூபாய் இருந்தால் தான் ஓரளவுக்கு எப்படி சொல்ல ஜென்டிலாக மரியாதையாக நம்ம வாழ முடியும். மரியாதையான்ற ரீசன்னா தன்னுடைய குழந்தைங்கள ஒரு நல்ல எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் சேர்க்க முடியும். ஏன்னா கல்வி வந்து மிகப்பெரிய சொத்து. ஆனால் இன்றைக்கி அது வந்து பொருளாதார ரீதியாக நம்ம பேசிக்கலாம், நிறைய விஷயத்தில் பேசிக்கலாம். நானும் அரசு பள்ளியில் சேர்த்துக்கலாம், அந்த பள்ளியில் சேர்க்கலாம் சொல்லலாம். பட் எல்லாருமே இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டுறவர் கூட சரி, ஒரு சித்தாளம்மா கூட தன்னுடைய குழந்தைய கான்வென்ட்ல தான் படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. கல்லை சுமந்துட்டு நான் படுற கஷ்டத்தை என்னோட குழந்தை படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கலெக்டரான தமிழகத்தில் நிறைய பேர், ஏன் குறத்தி பசங்க கூட ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிருக்குன்னா, பாசிமணி ஊசிமணி விற்றவங்க கூட. கல்வி வந்து மிகப்பெரிய அழியாத சொத்து. இது நம்மளுடைய இது அவேர்னஸ் நம்ம தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக இருக்குது. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா 33 விழுக்காடு பாஸ் ஆகிறதே பெரிய விஷயம். நாங்கள் படிக்கிற காலத்துலாம் நாங்களாம் வந்த உடனே பாஸாக ஃபெயிலாக தான் கேட்பாங்க. இப்போல்லாம் எவ்வளோ மார்க் ஆவரேஜ் எவ்வளோ எடுத்திருக்க, 80% எடுத்தால் தான் இங்கே வரணும், இல்லைனா பேசாத, அந்த மாதிரி ஒரு கட் ஆஃப் ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஸோ இது ஒரு பக்கம். இதுக்கெல்லாம் ஒரு திட்டமிடுதல் இருக்கணும் வீடு வாங்குறதுக்கு. அப்புறம் வாங்கிட்டு இஎம்ஐ கட்ட முடியல, அது இதெல்லாம் நம்மளால் என்ன முடியும், நம்ம சேலரி என்ன, நமக்கு பேக்ரவுண்ட் என்ன பார்த்துட்டு தான் வாங்கணும். சரி சார், ஏதோ சொன்னாங்க வாங்கிட்டேன், நான் சிங்கிள் பெட்ரூமே வாங்கியிருக்கலாம், நான் டபுள் பெட்ரூம் வாங்கிடுவாங்க. டபுள் பெட்ரூம் வாங்குற மனையில் 3 பெட்ரூம் வாங்கிடுவாங்க. அளவுக்கு மீறி இது போய் போகிறது ஃபியூச்சர். எனக்கு இதை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக போகலாம். இப்போ நான் வந்து 1 BHKல வாழ்ந்துட்டேன், நான் 2 BHKல வாழணும்னு ஆசைப்பட்றேன். 2 BHKல ஒரு 15 வருஷம் வாழ்ந்துட்டோம்னா அடுத்து நம்ம கொஞ்சம் அப்கிரேட் ஆகலாம், 3 BHK போகலாம், அடுத்து ஒரு கார் வாங்கலாம். இந்த அப்கிரேட் வந்து லைஃப்க்கு தேவையா இருக்குல்ல சார்?
தேவை இருக்குது. இது வந்து நமக்கு தேவையாக பார்க்கணும். இந்த சொசைட்டிக்கு தேவையாக நீங்கள் பார்க்கக்கூடாது. மற்றவாளுக்காக வாழவே கூடாது. உறவினருக்காக, ஃப்ரெண்ட்ஸுக்காக வாழக்கூடாது. நம்ம சேலரி வந்து அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதா, இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்களா, நீங்கள் கம்பெனிலேயே ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்தளவுக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறீங்க. பட் உங்கள் சேலரி இது இருக்கா? வேலைக்கே உத்தரவாதம் இல்லாத நிறுவனங்களில் இன்றைக்கி நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஐடி பீப்புள்லேருந்து நிறைய விஷயம் எப்போ வேலை போகணுன்னே தெரியாது. இந்த லட்சத்தில் போயிட்டு டபுள் பெட்ரூம் வாங்குறதெல்லாம் எதுக்கு? நம்மளுடைய உயரம்னா, நம்மளுடைய விரல் வீக்கன்னா இதை பார்க்கணும். இதை பார்க்காம போய் மாட்டிக்கிட்டு இது எல்லாமே தனக்காக மட்டும்தான் யோசிக்கணும். மற்றவங்களுக்காக, பெருமைக்காக நம்ம செய்யக்கூடாது. இது ஒரு விஷயம். இது வந்து பொதுவாக நம்மளாக எடுத்துக்கிற முடிவு. 2 பேரும் தான், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு. 2 பேரும் வேலை செய்யும்போது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணலாம். அது கூட கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணால் டபுள் பெட்ரூம் தான். தீர்க்கமாக முடிவு பண்ணணும். பட்ஜெட்லேயே இருந்துடணும். அந்த காலத்துலலாம் பட்ஜெட் போட்டு தான் பண்ணாங்க. 40 பக்கம் நோட்டு வாங்கிப்பாங்க. எழுதி வச்சாங்க. இன்றைக்கி யார் எழுதுறதே கிடையாது. மளிகை சாமான் கூட எழுதி பார்த்து தான் அவனை போன மாதம் 1500 தானே ஆச்சு, இந்த மாதம் 1800 100 அதிகமானவன் கேள்வி கேட்குற ஆட்கள்லாம் இருந்தாங்க. இன்றைக்கெலாம் அந்த மணி வேல்யூவே இல்லை, கண்டுக்கிறதே கிடையாது. எதுவாக இருந்தாலும் எழுதி வாங்கணும், எழுதணும், எழுதி பழக்கம் பண்ணிக்கணும். நீங்கள் அதே மாதிரி பணத்தை கூட ஆகம விதி என்ன சொல்கிறான்னா, ஜிபே பண்ணிவிட்டு சேலரி வருது கையிலேயே நான் பார்க்கலாம். எப்படி நீ கையில் வாங்கின? உனக்கு சேலரி இது வந்து நேராக பேங்க்குக்கு வந்துடுது, ஜிபே பண்ணுற, ஜிபே அது மாதிரி பண்ணவே கூடாது. நான் நிறைய தொட்டு பார்க்கணும். ஒரு அட்லீஸ்ட்டாக அந்த உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் சேலரினா 5,000 ரூபா ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் பூஜை ரூமில் வைங்க, ஒரு பூ வைங்க, சாமிக்கிட்ட வச்சு கும்பிடுங்க. அந்த காசை வச்சுக்கோங்க. ஏதாவது சின்ன இதுக்கு ஒரு 10 ரூபா 50 ரூபா இதுக்கு கூடயா ஜிபே? எல்லாத்துக்கும் ஜிபே. அது வந்து எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. ஒரு இளநீ குடிக்கிறாங்க, அங்கே ஜிபே, அது வச்சுருக்கிறாங்கண்ணா. போனால் ஒரு சில்லறையே கிடையாது. கையில் வச்சுக்கோங்க. இப்படி தானே பார்த்தோம். 50, 100 கோடி இதில் என்ன இருக்குது? எப்பவும் கையில் நோட்டை வாங்கி பார்க்கும்போது அதோடைய ஈர்ப்பு சக்தி அதிகம். நான் இன்னொரு விஷயம், நான் வந்து மக்களுக்காக ஒரு விஷயம் இந்த டைம்லேயே சொல்கிறேன். இந்த பீரோ வைக்கிற விஷயம் வந்து சவுத் வெஸ்ட்டில் வைக்கிறதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. வெஸ்ட்டு நார்த்து இது நானே சொல்லியிருக்கேன். அதை வைக்கும்போது கொஞ்சம் டிகிரி வைஸ் திரும்பி இருந்தால் 2 அடி தள்ளி வைங்க. இதெல்லாம் நான் வந்து ஒன்று ஒன்றா பார்த்து செக் பண்ணி பண ஈர்ப்புக்காக சில விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த பீரோ வந்து 2 அடி ஒட்டி வச்சிடாதுங்க. அந்த தெற்கு சவர்லேருந்து 2 அடி கரெக்டாக 24 இன்ச்சஸ் தள்ளி வைங்க. இல்லைன்னா 18 இன்ச்சஸ் தள்ளி வச்சுட்டு அந்த பீரோக்கு மேலே ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், சாரதா தேவி வித் காளி இருந்தாலும் ஓகே. இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் காளியை போட்டாங்க. காளி போட்ட படம் வருது. இப்போ பெங்களூர்லாம் ரொம்ப போயிட்டுருக்கு நம்மளோட இது. பீரோக்கு மேலே வச்சுருங்க. இது பூஜை ரூமில் வைக்க வேண்டாம். இதை வந்து பீரோக்கில் இப்படி வச்சுட்டு நார்த் ஈஸ்ட் பார்த்த மாதிரி பீரோக்கு மேலே வச்சுடுங்க. 100% நான் சொன்னவங்க எல்லார் வீட்லேயும் அது எப்படி வருது ஏதான்றதில்ல, பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது. இந்த பணம் ஈர்ப்பு பற்றிலாம் நிறையா பேசலாம். நம்ம வரப்போகிற விஷயத்தில் சொல்கிறோம். நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து இஎம்ஐயில் இப்போ மாட்டிக்கிட்டாங்க, என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, ஒரே விஷயந்தான். செவ்வரளி, அரளி நம்ம சொல்கிறோம். அரளியோட இது யாரோடைய கடவுள்? அது செவ்வரளி, முருகனுக்கு உரிய பூமிக்காரகன். பூமிக்காரகனுக்கு உரிய தான் செவ்வரளி. அரளின்றது வடமொழி சொல். கரவீரம் என்பதே தமிழ் சொல். அது பேர். அந்த பூ பேர் வந்து பொண்ணு அரளி, அலரி, லா பொண்ணு. இதோட தமிழ் வார்த்தை வந்து கரவீரம். கரவீரநாதர் நம்ம ஊரில் எவ்வளோ பண்ணியிருக்கான் பாருங்க. கரவீரநாதர் என்று திருவாரூர் டு கும்பகோணத்தில் ஒரு கோயிலே இருக்குது, பிரம்மபுரீஸ்வர் கோயில். அந்த கரவீரநாதர் கோயிலோடைய ஸ்தல விருட்சம் இந்த கரவீரம் என்று சொல்ல அலரி, செவ்வரளி, பொண்ணு அலரி தான் அந்த கோயிலோட சிறப்பு. அப்போது அந்த பூமிக்காரகனுக்கு உரிய செவ்வரளியை வழிபாட நம்ம எடுக்கும் பட்சத்தில் இந்த பிரச்சனையை படிப்படியாக நம்ம கடந்து வரலாம். போகிறது போய் மாட்டிக்கிட்டீங்க. ஃபஸ்ட்டு மாட்டுறதுக்கு முன்னாடி தான் முதல்லையே நான் உங்களுக்கு பல விஷயம் சொல்கிறேன். ஆசைப்படு, பேராசைப்படாது. நம்ம விரலன்னா இதெல்லாம் சொல்லிட்டேன். சரி, மாட்டியாச்சு. மாட்டிட்டு இருக்கிறவளுக்கு மட்டும்தான் இந்த கதை இப்போ பேசுறது. எப்படி இதுலேருந்து வந்தோம்? அப்போ அந்த செவ்வரலியை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், எங்கே வைக்கணும் ஒரு வீட்டில், இதுதான் விஷயம். நம்ம லோன் வாங்கி கட்டின வீட்டில் இந்த செவ்வரலி, இது அப்பார்ட்மெண்ட்லையும் வச்சுக்கலாம், இண்டிவிஜுவல் ஹவுஸும். இந்த மாதிரி கடன் பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்கவங்க, எஸ்பெஷலி இந்த பூமி சம்பந்தமான வீடு வாங்குறது தான்.
இதுக்கு இருக்குமா சார், அதுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் வீடு. இப்போ இது. வீட்டில் மாட்டிக்கிட்டீங்க, இதுக்கு மட்டுமே சொல்ல வேண்டிய டிப்ஸ் இது. ம். கரெக்டாக 180 டிகிரி எதையுமே துல்லியமாக இருக்கணும், குறிப்பாத்து தான் அடிக்கணும். எந்த ஒரு விஷயமே பொத்தாம் பொதுவாக பண்ணாதீங்க. இது உங்கள் வீட்டிலேயே வச்சு பண்ணுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கோயிலுக்கு போங்க. நேரம் கிடைச்சா மாதம், அதாவது அமாவாசை அன்னைக்கு மட்டும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இது ஒன்று. இப்போ போக முடியாத சூழ்நிலை, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் செவ்வரளியை வாங்கிட்டு வாங்க வீட்டுக்கு. செடியா வாசல்? செடி உங்களுக்கு இடம் இருந்தால் தெற்கு மத்திய பாகத்தில் பதியம் போட்டு நட்டுடுங்க. தெற்கு மத்திய பாகத்தில் அந்த செவ்வரளி செடியை வைக்கலாம். எனக்கு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கேன், நான் என்ன பண்ணுறதுன்னா, உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் வச்சுக்கோங்க, காற்றோட்டமாக பால்கனியில் வைங்க. ஏன்னா வெயில் வரணும், அது இன்டோர் பிளான்ட்டு கிடையாது. அப்போது அந்த தெற்கு மத்திய பாகத்து தொட்டியை வச்சுடுங்க, செவ்வரளி வாங்கி வச்சுக்கோங்க. எவ்ரி அமாவாசை தண்ணி டெய்லி ஊற்றுறது போகிறது அது பண்ணிக்கோங்க. இந்த பூஜை வழிபாடு மட்டும் எவ்ரி அமாவாசை 9 மஞ்சள் கிழங்குல மஞ்சள் அதை வச்சுட்டு அந்த இடத்துல தண்ணி ஊற்றி மஞ்சளை ஊற்றிட்டு அந்த மஞ்சளை வருமா அதை வந்து வச்சுடுங்க. அந்த மரத்துக்கு அந்த தொட்டிலேயே மண்ணிலேயே வச்சுடுங்க. வச்சுட்டு 9 மண் அகல் விளக்கு. என்ன மாதிரி அகல் விளக்கு, என்னன்றதை நான் சொல்கிறேன். இது வந்து இது வரைக்கும் நான் சொன்னதில்லை, அதெல்லாம் பப்ளிக்கில் சொல்கிறேன். இதெல்லாம் என்னோடய கிளைண்ட்டுக்கு மட்டுமே சொன்ன விஷயம். இதனால் மக்கள் அவஸ்தைப்படுறாங்க. இதெல்லாம் எளிமையான சித்தர்கள் பரிகாரம், பல பேர் பண்ணி சக்ஸஸ் ஆனது விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். இதில் ஒன்றும் பெரிய காசு பணம்லாம் இல்லை, சிரத்தையோடு பண்ணுங்க, நம்பிக்கையோடு பண்ணுங்க. 9 மண் அகல் விளக்கில் இதில் ஒரு விஷயம் என்னன்னா, முக்காலி வாங்கிக்கணும். முக்காலினா இப்போ நிறைய பேருக்கு முக்காலின்றது அந்த காலத்தில் பெரிய பொண்ணு கொஞ்சம் ஏஜ் அட்டன் பண்ணிச்சுன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கும், பணக்காரங்களாம் வச்சுருப்பாங்க. முக்காலியில் உட்கார வச்சு தான் சடங்கு பண்ணுவாங்க. 3 கால் இருக்கிறது தான் முக்காலி. அது இப்போ வந்து இது நல்ல பிராஸ்லலாம் வருது. மரத்தில் வாங்கிக்கோங்க, வீட்டிலேயே இருக்கும். எப்பயோ பாப்பா வந்தது பரன் மேலே லாஃப்ட் மேலே போட்டுருங்க, எடுங்க. அதை எடுத்துட்டு சின்னதாக கூட வாங்கிக்கோங்க. அந்த முக்காலியை வச்சுக்கோங்க. மேலே பிராஸ் தட்டு அல்லது காப்பர் தட்டு இதை வாங்கிக்கணும். மண் அகல் விளக்கு கிழக்கு பார்த்த மாதிரி 8, நுட்பமாக கேட்டுக்கோங்க, 8 வந்து மண் அகல் விளக்கு கிழக்கு முகமாக நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். ஒரே ஒரு விளக்கு வடக்கு முகமாக இலுப்பை எண்ணெயில் ஏற்றணும். ஓகே, 8 வந்து கிழக்கில் இருக்கணும், ஒன்று மட்டும் வடக்கு நோக்கி இருக்கணும், வேறு எண்ணெய். 8 மட்டும் நல்லெண்ணெய், சுத்தமான செக்கெண்ணெயிலே ஏற்றுங்க. இந்த நெய் தீபம்னு சொல்லிட்டு இந்த கோயிலில் போடுறத தயவு செய்து வாங்காதீங்க. என்றைக்கோ ஒரு நாள் போனால் கூட உங்கள் வீட்டிலேயே வாங்கி வச்சுக்கோங்க. அது முழுக்க வனஸ்பதி டால்டா போல இருக்குது. எது அந்த நெய்யின்ற பேரில் தயவு செய்து அதை ஏற்றாதீங்க. தேவையில்லாத நம்ம பொல்யூஷன் தான் பண்ணிகிட்டு வரோம், அது ஒரு தோஷம். இது வந்து நல்லெண்ணெய் மாதத்தில் ஒரு நாள் தான் நம்ம பண்ண போகிறோம். செக்கெண்ணெயை வாங்க, ஒரு 1/2 லிட்டரு, நான் 150 ரூபா எவ்வளோ இருக்கும், அவ்வளோதான். இலுப்பை எண்ணெயும் அதே மாதிரி வாங்கிக்கோங்க. அந்த இலுப்பை எண்ணெயோடைய விஷயம் என்னென்னா, அந்த காலத்தில் கோயிலில் வழிபாடு இலுப்பை எண்ணெய் தான். அந்த காலத்தோட இதுவே இலுப்பை எண்ணெய் தான். அப்போ அந்த ஒரு மண்ணகல் மட்டும் வடக்கு நோக்கி தீபம் ஏற்றணும். இது வந்து 8 கிழக்கு, அது வடக்கு. இதை வச்சுக்கோங்க. 2வது, சார் இது எங்கே ஏற்றலாம்? அந்த செடிகிட்ட மஞ்சள்லாம் வச்சுட்டிங்க, இது எங்கே ஏற்றலாம்? நம்ம ஆளுங்களுக்கு சந்தேகம்னா மிகப்பெரிய சந்தேகம் வரும். உங்களுக்கு அப்படி சந்தேகம் வந்தோன்னா எனக்கு ஃபோன் பண்ணுறதை விட, ஏன்னா நான் கிளைண்ட்டோட ஸ்பாட்டில் இருப்பேன். இன்னொன்று வந்து எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கனால நான் வாஸ்து வந்து இப்போ மக்களுக்கு பேசுகிறதுக்கு வந்தேன். ஆனால் எனக்கு மெயினான விஷயம் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். என் பையன் ஆர்கிடெக்ட்னால நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டில் இருக்கும்போது நான் ஃபோனை அட்டன் பண்ண முடியாது. உங்களோட வாய்ஸ் மெசேஜை போடலாம், நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். கொஸ்டின் கேட்குற மாதிரி இருந்தால் அப்பாயின்மெண்ட்டுன்னா ஃபோன் பண்ணுங்கள், அதை கூட நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. நீங்கள் ஒரு இதுக்கும் நான் வந்து பேச முடியாது, என்னடா எடுக்கலையேன்றதுக்காக இது. ஏன்னா மெயின் எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் தான், அதுதான் என்னுடைய இதுவே. ஆரம்ப காலத்துலேருந்து 25 வயசு கிட்டத்தட்ட 32 வருஷமாக அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு கான்செப்ட். சார் இது வந்து இப்போ தெற்கு பகுதியில் தீபம் ஏற்றலாமா, தெற்கு நோக்கி ஏற்றலாமான்னா, தெற்கு நோக்கி நம்ம ஏற்ற போகிறதில்ல, அந்த ஸ்பாட்டில் ஏற்றுறோம். அப்படி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனை. ஏன்னா இந்த கேள்வியெலாம் நீங்கள் கேட்பீங்க, எனக்கு தெரியும்.
அங்கே ஏற்றணும்னு அவசியமே கிடையாது. உங்களுடைய வீட்டோடைய அக்னி மூலையில் சவுத் ஈஸ்ட் பாகத்தில் அங்கே இந்த தீபத்தை ஏற்றினா போதும். அதாவது கிச்சன்ல சொல்றீங்க சார் நீங்க. கிச்சனில் நீங்கள் ஏற்றுக்கலாம். இல்லை மொட்டை மாடியில் அந்த செடி இருக்குது மேலே தான் இருக்குன்னா அந்த அக்னி பாகில் இது ஒரு 4 செங்கலை வச்சு ஏற்றிங்க. மாதத்தில் ஒரு நாள் தான் பண்ண போகிறீங்க. அமாவாசை அன்னைக்கு இதை பண்ணலாம். ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு சந்தேகம் வந்து எப்படி வேணால் எழும். இதுதான் இந்த மாதிரி வழிமுறைகளை தொடர்ச்சியாக பண்ணுங்க சார். இது அடுத்த கேள்வி. ஏன்னா இவங்க கேட்குற கேள்வி எல்லாமே நானே கேட்டு நானே பதில் சொல்லிடுறேன். சார் இது இந்த மாசம் எத்தனை நான் விலைக்கு ஏத்திட்டேன் சார், அடுத்த மாசம் என்னோட இஎம்ஐ சரியாயிடுமா? இது ஒரு கேள்வியா இருக்கும். கேளுங்க. அடுத்து சார், எத்தனை வாரம் நான் ஏத்தணும்? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. இது வாரம் இல்லை, திரும்பவும் சொல்கிறேன், இது மாதம். மாதத்துக்கு ஒரு நாள். அமாவாசை மாதத்துக்கு ஒரு முறை தான் வரும். அமாவாசை ஒரு முறை தான் ஏற்றணும். அப்ப எத்தனை மாதங்கள் ஏத்தணும் நல்ல சார்? கேள்வி. இது 9 மாதம் கணக்கு. ம். நான் இப்பயும் சொல்கிறேன், 9 மாதமான்னு எடுத்தோன்னே சோர்ந்து போகாதீங்க. கடவுள் வந்து நமக்கு ஒரு பார்வை நேரடியாக பார்க்கலாம். கடைக்கண் பார்வை பட்டாவே போதும் அவருக்கு உண்டான விஷயம். 3வது மாதத்திலேயே அதோட ரிசல்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ம். அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் ஏற்றுறதுல நீங்களே போய் ஏற்ற ஆரம்பிச்சிடுவீங்க. இது 3வது மாதத்துலேயே வரும். என்ன மாதிரி மிராக்கல் வரும்னா, உங்களுடைய நல்லது கெட்டதுக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு, இது மாதிரி ஏற்றினவங்களாம் வட்டியே இல்லாமல் உங்களுக்கு உதவக்கூடிய பணம் வரலாம். அது நண்பர்கள் மூலிமா வரலாம், உறவினர் மூலமாக வரலாம். எங்களோட கஷ்டத்தை தெரிஞ்சு ஆத்மாத்மான் நண்பர்கள் உறவினர் இருக்கிறாங்க. அவங்க வட்டியே இல்லாமல் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி விஷயம்லாம் எப்படி சார் நடக்குன்னா இதெல்லாம் நடக்கும். வட்டி இல்லாமல் இன்னும் ஒரு வருது பெரிய விஷயம் இல்லை. சரி இருக்கும்போது நான் இப்போ பிரச்சனையில் இருக்க கொடுத்துட்டு நீ ப்ராப்ளத்தில் சால்வ் ஆகிட்டோன்னா எனக்கு கொடுன்னு சொல்லக்கூடிய உதவக்கூடிய ஆட்கள் கூட இது வரும். கண்டிப்பா இது மாதிரி விஷயம் நிறைய இருக்குது. இதை முதல்ல பண்ணட்டும். கண்டிப்பா சார். இஎம்ஐ பிரச்சனையில வந்து திண்டாடிக்கிட்ட இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு தீர்வை சொல்லியிருக்கீங்க. பயன்படுத்தி பார்க்கட்டும். அதுக்கான நல்ல ரிசல்ட் வந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றவர்களும் பயனடைவாங்க. தொடர்ந்து நீங்களும் எங்க ஆதன் ஆன்மீகம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு கேட்டுக்கிறோம் சார். கண்டிப்பாக.